ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக ஜாயின் பண்ணி பார்க்குற இலவச தரிசன கியூ இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. ரொம்ப தூரம் கூட நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 9:20 போல் எனக்கு தெரிஞ்சவங்க கிருஷ்ணதேஜா சர்க்கிள் கிட்ட க்யூவில் ஜாயின் பண்ணி 2 நிமிஷத்தில் அந்த க்யூவில் ஒரு லட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அது வாங்கிட்டேன், மொபைல் கொடுத்துட்டு தரிசனம் போயிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது தரிசனத்துக்கு போயிருக்காங்க. கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் கோபுரத்துக்கிட்டலாம் கூட்டம் இருக்குது. சர்வ தர்ஷனத்தில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நேற்று முந்தானத்தெல்லாம் இருந்த சுச்சுவேஷன் படி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியும் இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரி கூட இல்லை. டிக்கெட் எதுவும் புக் பண்ணலாம். திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாளைக்கு மோஸ்ட்லி இதே சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார மேக்ஸிமம் நான் சொல்கிறது சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி முடிய போகிற நாட்கள் துவார தரிசனம் அப்படிங்கிறதுனால மேபி கூட்டம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் தினமும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம 8 மணி நேரத்துக்குள்ளாரையே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இருந்தாலும் அவர் போயிட்டு வந்து சொன்னோன்னே எகெயின் ஷேர் பண்ணுறேன் ஸ்டேட்டஸ். ரீஎன்ட்ரி தர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஆதார் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 24 மணி நேரமும் இந்த க்யூ ஓப்பனில் தான் இருக்கும். அதிகமாக க்ரௌடு இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த க்யூ 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். அப்படி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி கவுண்டர்கிட்ட போகிறப்போ நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டோக்கன் கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த டோக்கன் 2 நிமிஷத்தில் வாங்கிட்டாங்க. அதிகமாக க்ரௌடு இருக்குன்னா இந்த டோக்கனை வாங்குறதுக்கே 4-5 மணி நேரம் கூட ஆகலாம். டோக்கனில் நம்மளை ஃபோட்டோ எடுத்து தானே டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ இருக்கும். அதனால் இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு வேறு யாரும் சுவாமி தரிசனம் பார்க்க முடியாது. பத்திரமா இந்த டோக்கனை வச்சுக்கணும். கீழே எந்த டேட் அண்ட் டைமில் இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். மேலே எத்தனை மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்கலாம், எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துடணும். அங்கே நம்ம போனாலே கைட் பண்ணுவாங்க எப்படி நம்ம வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. வெளியில் வரலாம், மற்ற இடங்கள்லாம் போகலாம். இப்போ 10 மணி ஸ்லாட் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா கோயில் கோபுரம் வழியாக வரோன்னா இது ரைட் சைடில் லட்டு கவுண்டர், இந்த வழியாகவும் போகலாம். இல்லை தெற்கு மாட வீதி வழியாக வந்து கூட ரைட்டில் திரும்பினாலும் ஆப்போசிட்டில் பார்க்குற கோவிந்த நிலையம் பில்டிங் கிட்ட W4ன்னு ஒரு கேட் இருக்கும். அது உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் நடந்தால் அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் வந்துடும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டோக்கனை காமிச்சு. அப்போது இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து எந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்களோ அதில் நம்மளை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஓரளவுக்கு 1 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அன்றைக்கி இருக்கிற க்ரௌடை பொறுத்து. இது கோயில் கோபுரத்து வழியாக போகிறப்போ இது மேற்கு மாட வீதி, எந்த சைடாக வேணாலும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் வடக்கு மாட வீதி வழியாக கூட வரலாம் வராக சாமியை பார்த்துட்டு. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் W4ன்னு கேட் இருக்கும். இல்லை பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்போ எப்படி அந்த ரீச் ஆகுறது அந்த இடத்துக்கு அப்படின்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் WQ4ன்னு கேட் இருக்கும். எக்ஸாக்டாக மியூசியம்க்கு ஆப்போசிட்டில். இப்போது அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இடம் இருக்கும். ஒரு 2 செகண்ட் நடந்தீங்கன்னா அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் வந்துடும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. மியூசியம் வழியாகவும் வரலாம், பஸ்லலாம் வரோம் அப்படின்னா. இல்லை கோயில் கோபுரம் வழியாக எந்த மாட வீதியில் வந்தாலும் மேற்கு மாட வீதியில் மிடில் இருக்குது, சென்டரில் W4 கேட். அது உள்ளே வந்தால் அந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எப்போவுமே இந்த ரீஎன்ட்ரி தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ரீஎன்ட்ரி தர்ஷனில் சுவாமி தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரீஎன்ட்ரியில் போய் சீக்கிரமாக நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ரைட் சைடில் இருக்கிறது தான் ரீஎன்ட்ரி பாயிண்ட். ஸோ டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் ஈஸியாக சாமி பார்க்கலாம். இல்லைனாலும் அப்படியே நம்ம க்யூலியே இருந்து கூட சாமி தரிசனம் பார்க்கலாம். ரைட் சைடில் போர்டு போட்டிருக்கு பாருங்கள், காருக்கு பின்னாடி ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் மறுபடியும் உள்ளே போகிற வழி. ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது ரீஎன்ட்ரின்னு போட்டிருக்கு பாருங்கள்.
இது வழியாக உள்ளே போகணும். ஆப்போசிட்டில் தான் W4 கேட்டு. மாடவீதி வழியாக வந்தோம் அப்படின்னா இது WT கேட் இப்போ நம்ம பார்க்குறது. அடுத்து அக்காமடேஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிக்கெட் இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க. யார் வேணாலும் போய் நம்ம CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைன் அக்காமடேஷன் எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெத்தஜிய சுவாமி மட்டில் கூட லாக்கர் இன்றைக்கி இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. 100 ரூபாய். நம்ம இப்போ சிங்கிள் தான் போகிறோம், ரூம் கிடைக்கல டிடிடியோடது அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெத்தஜியர் மட்டில் 100 ரூபாய் லாக்கர் எடுத்துக்கலாம். 500 ரூபா காஷன் டெபாசிட் கேஷை பே பண்ணணும். காலி பண்ணுறப்போ உடனே கொடுத்துருவாங்க. காமன் ஹால் இருக்கும். ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக பாத்ரூம் இருக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாக்கர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நேற்று நைட்டு 9:15 மணிக்கு 300 தர்ஷன கியூவில் ஜாயின் பண்ணி 1 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம். அப்படி நாங்கள் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் உட்காரவே வைக்கல, டைரெக்டாக நாங்கள் போனோம். ஒரு ஸ்டேஜில் சர்வதர்ஷனம் ஜாயின் பண்ணாங்க. சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. நம்ம ஜாயின் பண்ணுற டைமை பொறுத்து டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,179 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 4.79 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 18,831 பேர். டிடிடியில் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10 மணி நேரமாக இருந்தால் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீஎன்ட்ரி தர்ஷன் பற்றின அப்டேட்டும். இப்போ திருப்பதியில் க்ரௌட் கம்மியாக இருக்குது. வைகுண்ட துவார தரிசனம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கீழ் திருப்பதியில் டோக்கன் ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 9ஆம் தேதி தரிசனத்துக்கு உண்டானது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்து வழக்கம் போல் எல்லா தரிசனமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம். 8ஆம் தேதி நைட்டு 11:59க்கு வைகுண்ட துவாரம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை பற்றின அப்டேட்டும் கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.